நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். அது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ராமானுஜிடம் கேட்கலாம். ராமானுஜம், தற்போது வைகோ அவர்கள் கலிங்கப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். போராட்ட களத்தில் தற்போது என்ன மாதிரியான சூழல் நிலவுது? வைகோ ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் செல்போனில் யாரோ இருவர் ஏறி வைகோவுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகள் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டு முயற்சிக்கிறோம். அதாவது நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒருவர் ஏற செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அது இந்த ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, வைகோவை பொறுத்தவரை இந்த போராட்டமானது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வர வேண்டும். அதற்கு முதற்படியாக தமது சொந்த ஊரான, அதாவது அவரது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் நேற்று அவரது தாயார் 95 வயதிலும் 11 மணி முதல் நள்ளிரவு 11 மணி வரை போராட்டம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து வைகோவும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். வைகோவை பொறுத்தவரை தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும், பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் சாராய வியாபாரம் பெருகிவிடும் என்ற கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்திருக்கிறார். அதனையெல்லாம் காவல்துறை தான் இருக்கிறது, அது காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதற்காக எந்தவித போராட்டத்தையும் நடத்த தயாராக இருப்பதாகவும், கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் மதுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். தற்பொழுது இந்த பகுதியில் அவரோடு சேர்ந்த ஊர் மக்கள் முற்றுகை போராட்டத்துக்காக வந்திருக்கிறார்கள். இதற்கிடையே அந்த ஊரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். போலீசாரை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் என்ன உத்தரவிட்டிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நடைபெறும் என்று இருக்கிறார்கள். வைகோவை பொறுத்தவரை நாங்கள் கைதாவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள் இருக்கிற, அதாவது வைகோவுக்கும் காவல்துறைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி வித்தியாசம் இருக்கிறது. 20 அடி வித்தியாசம் இருக்கிறது. தற்போது அந்த டவரில் ஏறி இருக்கக்கூடிய நபர் யார் என்று தெரியவில்லை. வைகோ அதற்கு ஒரு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வாக இங்கே பார்க்கப்படுகிறது. எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த செல்போன் டவர் மீது ஒருவர் ஏறி நின்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை கீழே இறங்கி வைப்பதற்கான முயற்சிகளை காவல்துறை ஒரு பக்கம் ஈடுபட்டிருந்தாலும், வைகோவை பொறுத்தவரை இந்த போராட்டம் தீவிரமடையும். கலிங்கப்பட்டியில் துவங்கிய போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவும். சசி பெருமாளுடைய மரணத்திற்கு தமிழக அரசு பதில் கூறியே ஆக வேண்டும். குறிப்பாக சசி பெருமாளுடைய குடும்பத்தினர் இன்று உண்ணாவிரதம் இருக்க மேற்கொண்ட பொழுது சேலத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு வைகோ கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற விவகாரங்களில் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் கூட அவர் வைகோ சொன்ன கருத்து என்னவென்றால், காவல்துறையினருக்கு கூட பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அரசு ஊழியர்கள் என்பது அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த சூழலில் தான் ஒருவர், அதாவது அந்த இதற்கு மேல் ஏறி நின்று போராட்டத்தை வகுத்து வருகிறார். அதாவது பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி செல்போன் டவர் மீது ஏறி நிற்கிறார். அவரை கீழே இருக்குவதற்கான முயற்சிகளை நெல்லை மாவட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வைகோ எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வைகோவை கைது செய்வது குறித்து உயர் அதிகாரிகள் தரக்கூடிய, அதாவது உத்தரவிடக்கூடிய உத்தரவுக்காக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை தெரிய வருகிறது. தமிழரசன். ராமானுஜம், செல்போன் கோபுரத்தில் ஏறிய தொண்டர் அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை மீட்பதற்காக காவல்துறையினர் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க? காவல்துறையினரை பொறுத்தவரை, அதாவது அரசினுடைய உத்தரவு ஒரு பக்கம் இருக்க, காவல்துறையை பொறுத்தவரை இந்த பகுதியில் அமைதி நிலவ வேண்டும். எக்காரணம் கொண்டும் வன்முறை வெடித்துவிடக் கூடாது, எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெற்றுவிடக் கூடாது, இதற்கு தமிழக அரசிலிருந்து எந்த விதமான கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை கீழிருந்து அவர் ஏறி இருக்கக்கூடிய செல்போன் டவரில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர் பேச்சுவார்த்தை மூலம் இறக்குவதா அல்லது மேலே ஏறி இறக்குவதா என்பது குறித்து விவாதிப்பார்கள் என தெரிகிறது. அந்த காட்சியை தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பகுதியில் பார்க்கலாம், அதாவது அந்த செல்போன் டவரில் ஏறி இருக்கக்கூடியதிலிருந்து அதுக்கு நேர் எதிர்ப்பகுதியில் இருந்தால் வைகோ அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்திற்கு பெருமளவு ஆதரவு பெருக வேண்டும். குறிப்பாக வைகோ ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். இதில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். இதில் கட்சி பாகுபாடு இன்றி அனைவரும் போராட வேண்டும் என்ற கருத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த பகுதியில் அமர்ந்திருக்க, அதாவது இந்த போராட்டம் செல்போன் டவரில் ஏறிக்கொண்டிருக்க, இந்த பகுதியில் அமர்ந்திருந்து அமைதியான முறையில் தர்ணா போராட்டத்தில் வைகோவோடு சேர்ந்து அவரது கட்சி தொண்டர்கள், மதிமுக தொண்டர்கள், கலிங்கப்பட்டி ஊர் மக்கள் என பலர் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களை பொறுத்தவரை பூரண மதுவிலக்கு வர வேண்டும். அந்த மதுவிலக்கு வரும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும், அதற்காக எந்த விதமான யுக்தியையும் கையாளுவோம் என்பதுதான் மதிமுகவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதற்கு அனைத்து கட்சி பிரமுகர்களையும் வைகோ தொலைபேசி மூலம் ஆதரவு கேட்டு வருவதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே இன்று அவருடைய வைகோவின் தாயார் மாரியம்மாள் உண்ணாவிரதத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி ஆதரவு தெரிவிப்பது பார்க்கும் பொழுது இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த மதிமுக முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. தமிழரசன்.
ராமானுஜம், பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி வைகோ அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல அவரது தாயார் கலிங்கப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த கடையை அகற்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த போராட்டத்தோட தீவிரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போராட்டத்தை பொறுத்தவரை, அரசை பொறுத்தவரை, அதாவது இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், கடந்த 2002ஆம் ஆண்டு இதே ஊரை சார்ந்த கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் வை ரவிச்சந்திரன் ஒரு தலைமையிலான ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அப்பொழுது கலிங்கப்பட்டி ஊருக்கு எக்காரணம் கொண்டு மதுக்கடைகள் கொண்டு வரக்கூடாது என்ற தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை அப்பொழுதைய நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதனை எதுவும் சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்படி ஒரு ஊராட்சி தீர்மானம் போட்ட பின்னர் ஊராட்சியினுடைய தீர்மானத்துக்கு எதிராக இந்த டாஸ்மாக் கடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பதில் மதிமுக பொதுச்செயலாளர் அவரை பொறுத்தவரை என்னவென்றால் அதாவது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர் கண்டிப்பாக அந்த கடையை அகற்ற வேண்டும் என்றால், இதற்கிடையே நாம் அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம். அதாவது கீழிருந்து காவல்துறையினர் ஒரு பக்கம் அவரை கீழே இறக்க முயற்சிக்கு இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அந்த தொண்டர் கட்சியின் மேல் நோக்கி, அதாவது செல்போன் டவரில் மேலே ஏறி கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கீழே காவல்துறையினர் எவ்வளவோ முயற்சித்தும் அவர் மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை அவரை கீழே இறக்கி பத்திரமாக அவர் உயிருக்கு எந்த விதமான விஷயமும் இல்லாமல் பாதுகாப்பாக இறக்க வேண்டும் என்று உன்னிப்பாக இருக்கிறார்கள். காவல்துறையினர் நமக்கு கிடைத்த தகவல் என்றால், காவல்துறையை பொறுத்தவரை அமைதியான போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் போராட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் காவல்துறை செயல்பட இருப்பதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே அதாவது மதுவிலக்குக்கு ஆதரவாக தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு வலியுறுத்தி ஒரு வேலை சென்று கொண்டிருக்கிறார். அவரை கீழே இறக்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் ஏற்படுகின்றன. அநேகமாக நமக்கு கிடைத்த தகவல் என்றால், தீயணைப்பு துறையினருடைய உதவி நாடப்படும் என தெரிகிறது. அவர்கள் வந்த பின்னர் காவல்துறை உதவியோடு கீழே இறக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கிடையே இந்த போராட்டத்தை தொடர்ந்து இங்கு பகுதியில் பார்க்கலாம், ஊர் மக்களும் சரி, மதிமுக தொண்டர்களும் சரி, பலர் இந்த பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கிடையே நேரடியாக பார்க்கலாம், இந்த பகுதியில் ஏகப்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான். ஆனால் கடையை அகற்றுவது அரசின் உத்தரவு, இது காவல்துறையின் கையில் எதுவும் இல்லை. நெல்லை மாவட்ட நிர்வாகமோ அது தமிழக அரசு என்ன உத்தரவிடுகிறதோ அதுவரை எங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்பது காவல்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை பொறுத்தவரை முழுமையாக கடையை அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும், அதற்காக அந்த கடையை அகற்றினால்தான் கலிங்கப்பட்டியை விட்டு வெளியே செல்வேன் என்று நேற்றைய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்து விட்டார். இந்த சூழலில் தற்போது காவல்துறையினர் அதிக அளவில் டாஸ்மாக் கடையில் குவிக்கப்பட்டிருப்பதை நாம் நேரடியாக காணலாம். தமிழரசன். ராமானுஜம், தொடர்ந்து அந்த தொண்டர் செல்போன் டவர்ல ஏறிக்கொண்டே இருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் எதிரே தான் இந்த டவர் அமைந்திருக்கிறதுன்னு சொன்னீங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவோட கருத்து என்னவா இருக்கு இந்த தொண்டர் இந்த மாதிரி செய்கை செய்யறதுக்கு? மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவை பொறுத்தவரை அமைதியாக இந்த போராட்டம் நடைபெற வேண்டும். இந்த போராட்டத்தில் வன்முறை வெடிக்கக்கூடாது. அமைதியான முறையில் தார்மீக, அதாவது ஒரு அமைதியான வழியில் எந்த போராட்டத்தையும் நடத்த ஜனநாயக உரிமை இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. உதாரணமாக இன்று காலை சசி பெருமாளுடைய மகன்கள் கைது செய்யப்பட்டது கூட ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது, உண்ணாவிரதம் இருப்பதற்கு கூட உரிமை இருக்கிறது. அதை தடை செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற எண்ணத்தில் தான் தெரிவித்திருந்தார். எனவே ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டம் நடந்தாலும் அதை ஆதரிக்க தயாராக இருப்பதாகவும், வன்முறை ரீதியில் எந்த போராட்டம் ஈடுபட்டால் மட்டும் அதற்கு தமக்கு ஆதரவு தெரிவிக்க விருப்பம் இல்லை என்பதுதான் வைகோட நிலைப்பாடு என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழரசன்.